அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் சிவன் படைத்த இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா முஸம்மில் பார்த்துட்ருக்கோம். ஸோ 4 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கான வகுப்பில் அடுத்த 2 வசனங்கள் வாங்க பார்க்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا سنلقي عليك قولا ثقيلا إن ناشئة الليل هي أشد وطئا وأقوم قيلا. 5வது வசனம். இன்னா நூன் முஷத்தா குன்னா செஞ்சு ஓதணும். கூடவே அலிஃப் மத்தா இருக்குது, 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். சனுல்கி யா மத்தா 2 ஹரக்கத். அலைக்க கவுலன் காஃப் வந்து வலின்னு எடுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுங்க. இந்த இடத்த தன்வீனுக்கு அப்புறமா லெட்டர் சா வந்திருக்கு. இஃபாவுடைய சட்டம். தன்வீனில் இருக்கிற நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். சகீல வசனத்துடைய முடிவில் லாம் அலிஃப் ஃபத்தா தைனில் வந்திருக்கு. ஸோ ஃபத்தாவை மாற்றி அலிஃப் மத்தா கூடிய சிஃபத் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்த வசனம். இன்னா நூன் முஷத்தா குன்னா செஞ்சு ஓதணும். நாஷியாத்த நூனில் அலிஃப் மதா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். நாஷியாத்தல் லைலி ஹிய அஷத்து தல்ல ஷத்தா அழுத்தம் கொடுத்து ஓதணும். ஓத்து பா சுக்குன் பெற்று வந்திருக்கு. கல்கத்து சுகுரா இடையில் வந்திருக்கிறனால சிறிதாக வச்சு ஓதணும். அதே மாதிரி தான் எங்கள் காஃபு ரெண்டுமே கல்கலாவுடைய எழுத்து தானே. ஸோ 2 இடங்கள்லையுமே நீங்கள் சிறிதாக அசைச்சு ஓதனால் போதுமானது. தன்வீனுக்கு அப்புறமா வா வந்திருக்கு. இது அம்பில் குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். அக்வாமு கீல ஆஃபுடைய உச்சரிப்பு நிறைய இடங்களில் வருது. ஸோ எல்லாத்துலேயுமே கவனமாக ஓதணும். வசனத்துடைய முடிவில் ஃபத்தா தைனில் வந்திருக்கு. நம்ம ஃபத்தாவை மாற்றி அலிஃப் மதா கூடிய சிஃபத் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ரைட்ஸ் ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா சனுல்கி அலைக கவுலன் ஸகீலா إن ناشئة الليل هي أشد وطئا وأقوم قيلا.